அரசே, தங்கள் பிள்ளைகள் பூர்வ சுகமடைந்து விட்டார்கள். எல்லோருக்கும் சந்தோஷம். அதற்கு என்ன செய்யலாம்? அண்ணா, அந்த புதுநகரை இந்த மாதா கோயிலுக்கு சென்று மக்கள் எல்லோரையும் அழைத்து அனைவருக்கும் அஞ்ஞானம் வழங்கினார்கள். ஒன்றியாரை கலவையாரை குமாரர்கள் நல்ல உடன்கள் உடல்நலம் பெற்றிருக்கலாம். இது மாறாவோ இயேசு ஆண்டவர் செய்த உண்மையிலே எல்லாம் எல்லாம் கெட்ட சிந்தனையும் கெட்ட குணமும் தீவிரவாத மனமும் கொண்ட எந்த மன்னனோ எந்த குடிமகனோ நல்லவர்களாக நடித்து நாட்டையோ குடும்பத்தையோ வாழ வைக்க முடியாது. வருந்தாத மனமுனையோர் என்றும் திருப்தியாக சரித்திரத்தில் இடம்பெறவில்லை. இத்துடன் இந்நாடகம் முடிவு பெற்றது. நன்றி, வணக்கம். படிக்கலாம் வழங்கினார்கள். இந்நாடகத்தில் பங்குபற்றிய கலைஞர்களை ஒருவரை பார்த்து விடுவோம். மன்னனாக அறிவுத்துறை சுதா, மன்னனாக அறிவுத்துறை சுதா, மகாராணியாக சிவகுமாரன் ரெஜினா, மந்திரியாக தேவநேசன் ரெஜின், தளபதியாக அருளானந்தம் ஜெரால்டு, ஃபாதர் பிரான்சிஸாக எல்லோரும் மாமா என்று அழைக்கப்படுகின்ற சவரங்குண்டு ராஜன் ஜேம்ஸ் கிறிஸ்டி, தீபனாக வேலு ராஜ் மோகன், ஷாந்தனாக சூசபிள்ளை ராபர்ட், முதலாவது மகனாக அந்தோனி ஜானிக், இரண்டாவது மகனாக சூசிமுத்து அலெக்ஸ், சாமரம் வீசுபவர்களாக கான்ஸ்டன்டைன் ஜெனிசியா, ரத்னதுரை சிவராமி, நடனத்தில் பங்குபற்றிய செல்விகள் ஜெயம் ஜெனினா, ஜெயம் ஜெனிஃபர், ஜெயம் ஜெசிகா, சிறுவர்களாக வினித், ஜெனிசன் கான்ஸ்டன்டைன். உடை அலங்காரம், இந்த நாடகத்திலேயே உடை அலங்காரம் ஒப்பனை மிக அழகாக செய்திருந்தார் திரு கவினஸ் அவர்கள். ஒருங்கிணைப்பாளர் மனோ பிள்ளை, ரெஜினா சிவகுமாரன், பின்னணி குரல் ஜூன் கான்ஸ்டன்ட், கலை வசனம் இயக்கம் ஏசன் கான்ஸ்டன்டைன். இயக்கியவர்களை நன்றி நன்றி நன்றி.